இந்த பாஜக அண்ணாமலைலாம் என்ன பண்றாங்க, பொறுப்பு டிஜிபியா வெங்கட்ராமனை போட்டது தப்பு, சீனியாரிட்டி பிரகாரம் தான் நீங்க போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தொடர்ந்து கத்துறத நம்ம பார்த்தோம். சீனியாரிட்டி பிரகாரம் ஃபர்ஸ்ட்ல யார் இருக்காங்கன்னா சீமா அகர்வால் ஐபிஎஸ் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. இவனுங்க கத்துறானுங்க, சீனியாரிட்டி பிரகாரம் தான் வரணும்னு சொல்றானுங்க. இது எங்கேயோ ஒரு இடத்துல முட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து சில விஷயங்களை வந்து விசாரிக்க ஆரம்பிச்சோம். ஏடிஜிபியா திரு கல்பனா நாயக் ஐபிஎஸ் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க ஆபீஸ் வந்து போன வருஷம் 29/7/2024 அன்னைக்கு வந்து பத்திக்கிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு அந்த அம்மா கொஞ்சம் முன்னாடி போயிருந்தாங்க அப்படின்னு செத்து போயிருப்பாங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து வழங்கப்பட்ட பணி நியமனத்துல வந்து இடஒதுக்கீடு சார்பா வழங்கப்படல, இதுல ஏகப்பட்ட குளறுபடிகளும் ஏகப்பட்ட முரண்பாடுகளும் இருக்கு அப்படின்னு ஒரு பக்கத்தை அவங்க வந்து லெட்டர் எழுதுறாங்க. இந்த பட்டியல் மக்களை தவிர மற்ற சாதியில உள்ளவங்க எல்லாம் யாரெல்லாம் அதிக மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்க எல்லாம் ஓபன் கேட்டகரியில வந்திருக்காங்க. ஆனா பட்டியல் மக்களை மட்டும் அந்த ஓபன் கேட்டகரியில கொண்டு வரல. இது வந்து சமூக நீதிக்கு வந்து எதிரானது, சட்டத்துக்கு எதிரானது. பாதிக்கப்பட்டவங்க வந்து நீதிமன்றத்துக்கு போறாங்க. நீதிமன்றம் வந்து ஒரு வந்து துணை கமிட்டியை வந்து அமைச்சு விசாரணை பண்ண சொல்லுது. இந்த விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கும் பொழுதுதான் நாயக் அவங்களுடைய அலுவலகம் பத்திக்கிட்டு இருக்கு. அந்த நாள் தான் இந்த அம்மா வந்து திருத்தி சரி செய்யப்பட்டு கொடுத்த அந்த லிஸ்ட்டை வந்து இந்த அம்மா வந்து ஒப்புதல் கொடுக்கணும். ஆனா இந்த அம்மா பாக்குறதுக்கு முன்னாடியே அந்த ஆபீஸ் ஃபுல்லா எரிஞ்சிருச்சு. அதுல உள்ள அனைத்து ஃபைல்களும் எரிஞ்சு போச்சு. அந்த ரூம் மொத்தமே எரிஞ்சு போச்சு. இந்த அம்மா அந்த ஃபைலை பார்க்கவும் இல்லை, இவங்க ஒப்புதல் கொடுக்கவும் இல்லை. ஆனா அதற்கு அடுத்த நாள் 30ஆம் தேதி 7ஆம் மாசம் 2024 அன்னைக்கு சீமா அகர்வால் வந்து இவங்களுடைய ஒப்புதலே இல்லாம ஒரு வந்து லிஸ்ட்டை இவங்க வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. ஏன் அவங்க கிட்ட காசு வாங்கி இருக்க கூடாது அப்படின்னு நம்ம கேட்கிறோம்ல, ஏன் வாங்கி இருக்க கூடாது? ராதாகிருஷ்ணன் சாலையில வந்து 38 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியை வந்து விலைக்கு வாங்கியிருக்காங்க. அது ஒரு வந்து பெரிய வீடு. அது இது எப்படி இதை வந்து ஒழுங்கா விசாரிச்சு சீமா அகர்வாலை வந்து கண்டிப்பா குற்றம் நடந்திருக்குமாயின் அவங்க கைது செய்யப்படணும். நாம வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலியமா சில வந்து கேள்விகள்லாம் கேட்டிருக்கோம். அந்த கேள்விகள் வந்து கேட்டதுக்கு அவங்க கொடுத்த பதில் பாருங்க. ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டினுடைய அடுத்த டிஜிபி யார் அப்படின்ற கேள்வி எழுந்துள்ளது. இதில் ஊடகங்களில் பல்வேறு பெயர்கள் வந்து அடிபடுகின்றன. இந்த டிஜிபி ரேங்கில் சீனியாரிட்டியில் 10 அதிகாரிகள் இருக்கிறாங்க. அதில் முதன்மை அதிகாரியாக இருப்பவர் சீமா அகர்வால் ஐபிஎஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த சீமா அகர்வால் ஐபிஎஸ் அவர் வந்து தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தினுடைய தலைவராக இருக்கும் பொழுது பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும் ஊழல் நடந்துள்ளதாகவும் ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது எழுந்துள்ளது. இவர் மீதான புகார்கள் உண்மையா பொய்யா என்பது குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக சமூக செயல்பாட்டாளர் திரு சத்யபிரபு செல்வராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். வணக்கம் தோழர். வணக்கம். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தினுடைய தலைவராக ஏற்கனவே இருந்தவங்க சீமா அகர்வால். அவங்க இப்போ வந்து தீயணைப்பு துறையில் இருக்கிறாங்க. அவங்க டிஜிபி ரேங்க்ல இருக்கிற ஒரு சீனியர் ஆஃபீஸரு. அவங்க மேலே நீங்கள் ஒரு ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் கேட்டு ஆர்டிஐ வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறீங்க. என்ன காரணத்திற்காக, எதனால் அவங்க வந்து டிஜிபியாக வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கீங்களா? அதாவது நமக்கு வந்து தனிப்பட்ட வெறுப்பு காழ்ப்புணர்ச்சியெல்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் சொல்வது போல் நம்ம ஸ்டேட்டில் இன்னைக்கு உச்சபட்சமான ஒரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டினுடைய அடுத்த டிஜிபி யார் அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து முழுநேர டிஜிபி இன்னும் போடலை. இப்போ வந்து பொறுப்பு டிஜிபியா வெங்கட்ராமனை போட்டிருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது இந்த பாஜக அண்ணாமலைலாம் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இந்த வந்து பொறுப்பு டிஜிபியா வெங்கட்ராமனை போட்டது தப்பு, சரி, ஆனால் சீனியாரிட்டி பிரகாரம் தான் நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தொடர்ந்து கத்துறத நம்ம பார்த்தோம். இவனுக்கு என்னடா சீனியாரிட்டி பிரகாரம் தான் போடணும்னு சொல்கிறாங்களே, அப்போ இவனுங்க யாருக்கிட்ட மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறானுங்க அப்படின்னு பார்த்தா, சீனியாரிட்டி பிரகாரம் ஃபஸ்ட்டில் யார் இருக்காங்கன்னா நீங்கள் சொல்கிற அந்த வந்து சீமா அகர்வால் ஐபிஎஸ் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க. இந்த அம்மா ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க. இவனுங்க கத்துறானுங்க, சீனியாரிட்டி பிரகாரம் தான் வரணும்னு சொல்கிறானுங்க. இது எங்கேயோ ஒரு இடத்துல முட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து சில விஷயங்களை வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ தான் இந்த அம்மா வந்து தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் வந்து சேர்பர்சனாக இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இன்சார்ஜாக இருந்தாங்க. அதாவது 2/6/2021 இருந்து 18/10/2021 வரைக்கும் இன்சார்ஜாக இருக்காங்க. அதன் பிறகு 19/10/2021 இருந்து 19/8/2024 வரைக்கும் அந்த வந்து தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்துக்கு வந்து சேர்பர்சனாக தலைவராக அவங்க இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் வந்து ஏடிஜிபியா
திரு கல்பனா நாயக் ஐபிஎஸ்ன்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஓகே. அவங்க ஆஃபீஸ் வந்து போன வருஷம் 29/7/2024 அன்னைக்கு வந்து பத்திக்கிட்டு எரிஞ்சிச்சு. ஓகே. எதனால பத்திக்கிட்டு எரிஞ்சு? அன்னைக்கு அந்த அம்மா கொஞ்சம் முன்னாடி போயிருந்தாங்க அப்படின்னு செத்து போயிருப்பாங்க. எதனால அந்த ஆஃபீஸ் வந்து பத்திக்கிட்டு எரிஞ்சிச்சிங்கிறத அந்த அம்மாவே சொல்றாங்க. சில அந்த அம்மா சந்தேகங்கள் வைக்கிறாங்க. அந்த அம்மா புகாரெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை நம்ம பார்க்கணும். அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இந்த தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பாக சில வந்து தேர்வுகள்லாம் நடத்துவாங்க. அது எந்தெந்த பணியிடங்களுக்கு அப்படின்னா, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக் ஏஆர் டிஎஸ்பி அண்ட் வந்து ஸ்டேஷன் ஆஃபீஸர், அதே வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் டெக்னிக்கல், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஃபிங்கர் பிரிண்ட், அப்புறம் வந்து கிரேட் 2 கான்ஸ்டபிள்ஸ், கிரேட் 2 ஜெயில் வார்டரர் அண்டு ஃபயர்மேனு, இப்படிப்பட்ட போஸ்டிங்களுக்கெல்லாம் வந்து இந்த தேர்வாணையத்தின் சார்பாக தான் வந்து தேர்வு நடத்தி அவர்களுக்கு வந்து அதாவது வந்து பணி நியமனங்கள் வந்து செய்யப்படுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸில் வந்து அதிக எண்ணிக்கையில் இருக்கிறவங்க இவங்க தான். எஸ்ஐ, கான்ஸ்டபிள், ஏட்டு, இவங்க தான் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறவங்க. நீங்கள் வந்து இந்த குரூப் 1 ஆஃபீஸரு, எஸ்பி, ஐபிஎஸ்லாம் வந்து கம்மி ஆட்கள் தான். ஒரு எலெக்ஷன்லாம் நடத்தணும்னாலே ஐபிஎஸ் ஆஃபீஸரோட இன்ஃப்ளூயன்ஸோட இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் அதிகமாக. ஏன்னா இவங்க தான் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த லிஸ்ட்டில் வந்து குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. ஓகே. வேலைக்கு ஆள் எடுக்கிறதுல எஸ்ஐ, கான்ஸ்டபிள் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு ஆமா என்ன மாதிரியான முறைகேடு வந்து நடந்திருக்கு? எப்படின்னா, இடஒதுக்கீடு பின்பற்றல, பணி நியமனத்தில் பின்பற்றல. எல்லாருக்கும் பின்பற்றலையா இல்ல குறிப்பிட்ட சமூகத்திற்கு பின்பற்றப்படலையா? தலித் சமுதாய மக்கள், ஒடுக்கப்பட்ட பட்டியல் மக்களுக்கு வந்து சரியாக பின்பற்றல. என்ன நடந்திருக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. என்ன நடந்திருக்குன்னா, இப்ப நம்ம வந்து இடஒதுக்கீடை பத்தி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நம்ம கொஞ்சம் ரொம்ப தெளிவா பார்ப்போம். என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் 69% வந்து இடஒதுக்கீடு இருக்கு. அப்படின்னா ஏற்கனவே அந்த வந்து இடங்கள்லாம் வந்து ரிசர்வ் செய்யப்பட்டுச்சு. மீதி இருக்கக்கூடிய 31% இடங்கள் தான் வந்து ஓப்பன் கேட்டகரி. அது அந்த 31% யார் வருவாங்க அப்படின்னா, எல்லா சமூகத்திலையும் மார்க் யாரெல்லாம் அதிகமா எடுத்திருக்காங்களோ அவங்கெல்லாம் அந்த இதுல வருவாங்க. ஓகே. பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, முஸ்லீம், பிசி, இப்ப வந்து இவங்கெல்லாம் அந்த இதுல வருவாங்க. அது போக இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 69% இடஒதுக்கீட்டில் வந்து எஸ்சிக்கு 18 கொடுத்துருக்காங்க, எஸ்டிக்கு 1 கொடுத்துருக்காங்க, எம்பிசிக்கு வந்து 20 கொடுத்துருக்காங்க, பிசிக்கு வந்து 30 கொடுத்துருக்காங்க. இதுல அந்த வந்து கம்யூனிட்டி ரீதியா யாரெல்லாம் வந்து 1, 2, 3 இடங்கள் வந்து மார்க் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு அந்த இதில் கிடைக்கும். இப்படி வந்து கிடைக்கும். ஆனால் ஓவராலாக வந்து யாரெல்லாம் அதிக மார்க் எடுத்து ஃபர்ஸ்ட்ல வராங்களோ அவங்களுக்கு வந்து ஓப்பன் கேட்டகரியிலே கிடைச்சிரும். ஓகே. கம்யூனிட்டி அளவில் ரேங்க்ல இருக்கிறவங்க 1, 2, 3 இதில் 18 இடங்கள் கிடைக்கும். இதை தாண்டி அதிக ஓவரால் எல்லா மாணவர்களோட போட்டிட்டு 1, 2, 3 இடங்கள் வாங்குறவங்க அந்த 31 சீட்டுகள்ல அவங்க ஃபில் ஆவாங்க. ஆமா. இது வந்து படிப்புல, கல்வியில. இப்ப இந்த தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்துல வந்து 200 பாயிண்ட் ரோஸ்டர் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து பின்பற்றுறாங்க வேலை வாய்ப்புல. ஆமா. அதாவது 200 போஸ்டிங் இல்ல, 36 இடங்கள் வந்து ஷெட்யூல்டு கிளாஸ்க்கும், 2 இடங்கள் வந்து ட்ரைப்ஸுக்கும், 40 இடங்கள் வந்து எம்பிசிக்கும், 60 இடங்கள் வந்து பிசிக்கும். அப்ப ஓப்பன் கேட்டகரியில வந்து 62 இடம் வரும். இப்ப இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஓப்பன் கேட்டகரினா எல்லா சமூகத்துல உள்ளவங்கள வந்து யார் அதிக மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்க தானே வரணும். ஆனா அப்படி இங்க வந்து செய்யப்படலைங்கிறது தான் குற்றச்சாட்டு. ஓகே. என்ன நடந்திருக்குது? அதாவது பட்டியல் மக்களை தவிர எல்லா சாதியினருக்கும் சரியா நடந்திருக்கு. அதாவது இந்த பட்டியல் மக்களை தவிர மற்ற சாதியில உள்ளவங்கலாம் யாரெல்லாம் அதிக மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களாம் ஓப்பன் கேட்டகரியில வந்திருக்காங்க. ஆனா பட்டியல் மக்களை மட்டும் அந்த ஓப்பன் கேட்டகரியில கொண்டு வரல. ஓகே. அவங்கள உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 18 இடங்களுக்குள்ளே நீ அந்த கோட்டாக்குள்ளே இருந்தாதான், நீங்க எல்லாம் கோட்டா தான் உங்களுக்கு, நீங்க அந்த கோட்டாக்குள்ளதான் இருக்கணும். உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த 200 பணியிடங்களுக்கு 36 பணியிடங்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்காங்கல்ல, அவ்வளவுதான் உங்களுக்கு. நீங்க எல்லாம் ஓப்பனை பத்தி யோசிச்சே பார்க்க கூடாது. நீ வெறும் 36 பேர் மட்டும் இருந்தா போதும். இதுல இப்போ ஒரு 5 பேர் வந்து அந்த ஓப்பன் கேட்டகரிக்கு தகுதியாக உச்சபட்ச, அதாவது அதிக மார்க் எடுத்த பட்டியல் மக்களை சேர்ந்தவங்களை வந்து ஓப்பன் கேட்டகரியில கொடுத்திருந்தா, இந்த பட்டியல் மக்களுக்கான அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இடஒதுக்கீடுல இன்னும் ஒரு 5 பேருக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கும். அப்படின்னா 41 பேர் கிடைச்சிருக்கும். 5 பேரோ 10 பேரோ அது எக்ஸ்ட்ராவும் கிடைச்சிருக்கும். ஆமா, கிடைச்சிருக்கும். ஆனா நீ ஓப்பன் கேட்டகரிக்கே நீ போக கூடாது. நீ அதிக மார்க் இருந்தாலும் நீ கோட்டாவில தான் இருக்கணும். இந்த 200 இடங்கள்ல 36 இடம் மட்டும்தான் உனக்கு.
அதுக்கு மேல ஒரு இடம் கூட உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா மற்ற சமூகத்துக்கு வந்து அந்த ஓபன் கேட்டகரியில இடம் உண்டு. ஆமா, ஆனா எஸ்சி மக்களுக்கு மட்டும் இல்ல. இது வந்து சமூக நீதிக்கு வந்து எதிரானது, சட்டத்துக்கு எதிரானது. இப்படி ஒரு விஷயத்தை பின்பற்றி தான் பணி நியமனங்கள் போடப்பட்டிருக்கு. இதை வந்து அந்த கல்பனா நாயக் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு லெட்டர் போடுறாங்க. இப்படி வந்துங்க பிரச்சனை வந்திருக்கு, இதுல வந்து இங்க வந்து வழங்கப்பட்ட பணி நியமனத்துல வந்து இடஒதுக்கீடு சார்பா வழங்கப்படல, இதுல ஏகப்பட்ட குளறுபடிகளும் ஏகப்பட்ட முரண்பாடுகளும் இருக்கு அப்படின்னு ஒரு பக்கத்து அவங்க வந்து லெட்டர் எழுதுறாங்க. இது ஒரு பக்கத்து. இந்த பட்டியல் மக்கள்ல பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்களே, வேலை கிடைக்காம இந்த மாதிரி எங்க இதுல நீங்க வந்து ஓப்பன் கேட்டகரியே கொண்டுட்டு போகாம எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டுலயே அதிக மார்க் எடுத்த மெரிட்ல போக வேண்டியவங்களையும் நீங்க வந்து இந்த இடஒதுக்கீட்டுலயே நீங்க வந்து உட்கார வச்சதுனால எங்க பட்டியல் மக்கள்லயே இன்னும் சில பேருக்கு வந்து வேலை கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிருச்சு அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்க வந்து நீதிமன்றத்துக்கு போறாங்க. நீதிமன்றம் வந்து ஒரு துணை கமிட்டியை வந்து அமைச்சு விசாரணை பண்ண சொல்லுது. இந்த விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கும் பொழுதுதான் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தினுடைய ஏடிஜிபியா இருக்கக்கூடிய கல்பனா நாயக் அவங்களுடைய அலுவலகம் பத்திக்கிட்டு எரியுது. சும்மா எரியல, எல்லா ஃபைல்ஸுமே எரிஞ்சு போச்சு. இது வந்து 29/7/2024 அன்னைக்கு பத்திக்கிட்டு எரியுது. அந்த நாள் தான் இந்த அம்மா வந்து நீதிமன்றத்தால் சொல்லப்பட்ட துணை கமிட்டி இருக்குல்ல, அவங்க வந்து திருத்தி சரி செய்யப்பட்டு கொடுத்த அந்த லிஸ்ட்டை வந்து இந்த அம்மா பார்த்துட்டு இந்த அம்மா வந்து ஒப்புதல் கொடுக்கணும். ஆனால் இந்த அம்மா பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த ஆஃபீஸ் ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு. அதில் உள்ள அனைத்து ஃபைல்களும் எரிஞ்சு போச்சு, அந்த ரூம் மொத்தமும் எரிஞ்சு போச்சு. இந்த அம்மா அந்த ஃபைலை பார்க்கவும் இல்லை, இவங்க ஒப்புதல் கொடுக்கவும் இல்லை. ஆனால் அதற்கு அடுத்த நாள் 30ஆம் தேதி 7ஆம் மாதம் 2024 அன்னைக்கு சீமா அகர்வால் வந்து இவங்களுடைய அதாவது இந்த கல்பனா நாயக்குடைய ஒப்புதலே இல்லாமல் ஒரு லிஸ்ட்டை இவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இங்கே தான் பிரச்சனையே வருது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கல்பனா நாயக் வந்து இந்த இடஒதுக்கீடு ரீதியாக பணி நியமனங்கள் வந்து செய்யப்படலை. ஏன்னா இவங்க மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க, இவங்க தலித் சமுதாயம். அப்போ இவங்க இங்கே இருக்கக்கூடிய நாமளும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து தான் வந்திருக்கோம். அதுபோல் இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகமான தலித் மக்களுக்கு இப்படி ஒரு மாபெரும் அநீதி இழைக்கப்படுது அப்படிங்கிற நோக்கத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அறவழியில் நியாயமான முறையில் சட்டப்படி அதன் சார்ந்த விஷயங்களை லெட்டர்களாக இந்த அனுப்புகிறாங்க. அந்த சமயத்தில் நீதிமன்றம் இதற்கு ஒரு துணை கமிட்டியை அமைச்சு விசாரணை செய்ய சொல்லுது. அதனையெல்லாம் பார்த்து ஒப்புதல் கொடுக்க வேண்டிய இந்த கல்பனா நாயக் அவர்களுடைய ஆபீஸ் தீ வைக்கப்படுதுங்கிறத தாண்டி அந்த அம்மா கொலை செய்யறதுக்கு முயற்சி செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு அந்த அம்மா புகாராகவே கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னைய வரைக்கும் பெருசாக எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை, அதற்கான தீர்வும் இல்லை. இப்படி ஒரு பிரச்சனை அதுக்குள்ள இருக்கு. அப்போ இதெல்லாம் மையப்படுத்தி தான் நாம் என்ன பண்ணுறோம்னா இந்த அண்ணாமலை தரப்பு பாஜக தரப்பு எப்போ சீனியாரிட்டி பிரகாரம் தான் போடணும்னு சொல்லி மறைமுகமாக இந்த சீமா அகர்வாலுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணுறதுக்கான விஷயத்த பண்ணாங்களோ அப்போவே நம்ம அந்த அம்மாவை பற்றின சில சம்பவங்களெல்லாம் விசாரித்தது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலியமாக சில கேள்விகள்லாம் கேட்டிருக்கோம். அந்த கேள்விகள் கேட்டதுக்கு அவங்க கொடுத்த பதில் பாருங்க. சில பதில்கள் சரியாக கொடுத்துருக்காங்க, சில பதில்கள் யூகத்தின் அடிப்படையில் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா இந்த அம்மா எப்போ இதில் வேலை பார்த்தாங்கன்னு கேட்டோம். அதுக்கு இவங்க 2/6/2021 இருந்து 18/10/2021 வரைக்கும் இன்சார்ஜாக இருந்தாங்க. அடுத்தது 19/10/2021 இருந்து 19/8/2024 வரைக்கும் இந்த அம்மா தான் அந்த அதாவது சீருடை பணியாளர் தேர்வாணையத்துக்கு தலைவராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் நீங்க இந்த பணி நியமனங்களை செஞ்சீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க கரண்ட்லி 200 பாயிண்ட் ரோஸ்டர் அப்படிங்கிற முறை அடிப்படையில் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம்னு இவங்க சொல்றாங்க. இப்போ பட்டியல் மக்கள் சேர்ந்தவங்க ஓப்பன் கேட்டகரிக்கு போலாமா, அப்படி பணி நியமனம் வழங்கலாமான்னு கேட்டதுக்கு வழங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இடஒதுக்கீடுல பல்வேறு மோசடிகள் நடத்தப்பட்டதா சொல்லப்படுது. பட்டியல் மக்களை ஓப்பன் கேட்டகரிக்கே கொண்டுட்டு போலன்னு சொல்லுது அப்படின்னு கேட்டால் யூகத்தின் அடிப்படையில் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்ம கேட்டிருக்கோம் இந்த கல்பனா நாயக் அவர்களுடைய ஆபீஸ் அலுவலகமானது அதாவது எரிக்கப்பட்டுச்சு, இதற்கு பின்னாடி பல விஷயங்கள்லாம் சொல்லப்படுது, சதிகள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா யூகத்தின் அடிப்படையில் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க.
அடுத்தது நாம கேட்குறோம், வேற ஏதாவது இடம் வந்து இந்த மாதிரி வந்து இது தீ விபத்துக்கு வந்து உள்ளாகி இருக்கான்னு கேட்டால் வேற எதுவும் ஆகலைன்னு சொல்றாங்க. இது வந்து யூகத்தின் அடிப்படையில் சொல்ல முடியலன்னு சொல்றாங்க. அது வந்து வேற எதுவும் ஆகலை அப்படின்னு யார் சொல்றா? அவங்களே சொல்றாங்க. அது போக அதாவது சி நம்பர் 17 ADGP M Camp TNU SRB 2024 டேட்டட். இது என்னைக்குன்னா 9/8/2024 கல்பனா நாயக் அவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் காப்பியை வந்து கொடுங்க அப்படின்னு கேட்டா அதுக்கும் வந்து நீங்க வந்து யூகத்தின் அடிப்படையில் கேட்கறதுக்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாதி உண்மையும் பாதி வந்து பெதர் போட்டு மலிப்பி கொழுப்பி ஒரு வந்து பெதர் பதில வந்து நமக்கு வந்து ஆர்டிஐல கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் என்ன இடஒதுக்கீடு பின்பற்றப்படவில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஒரு ரிவைஸ்டு லிஸ்ட் வந்து திரும்ப போட்டிருக்கிறாங்களே, அது நீங்கள் சொன்ன விவரங்கள்ல இருந்தே இருக்குது. அப்போ அதில் எப்படி முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க? அந்த ரிவைஸ்டு லிஸ்ட்டை யார் வந்து இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வந்தாங்களோ, யார் இதெல்லாம் கேள்வியாக கேட்டாங்களோ, யார் இதற்கு வந்து பொறுப்பு அதிகாரியோ, அந்த அதிகாரியான கல்பனா நாயக் பார்க்கவே இல்லையே. 2024 வருஷம் 29ஆம் தேதி 7ஆம் மாதம் அந்த நாள் திங்கக்கிழமை அன்னைக்கு தான் இவங்க ரிவைஸ்டு லிஸ்ட்டை பார்த்துட்டு அவங்க வந்து ஒப்புதல் கொடுக்கறதா இருந்தாங்க. ஆனால் அவங்க பார்க்கறதுக்கு முன்னாடியே தான் அவங்களுடைய அலுவலகம் வந்து முற்றிலுமாக தீயில் எரிந்து விட்டது. அப்போ ஏன் இதில் ஒரு வந்து உள்நோக்கம் இருக்கக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். ஒருத்தங்க கொஸ்டின் கேட்குறாங்க, நீதிமன்றம் ஒரு வந்து சப் கமிட்டி போடுது, அவங்க வந்து செய்யப்பட்ட அந்த வந்து ரிவைஸ்டு லிஸ்ட்டை அந்த இதுக்கு யார் பொறுப்போ அந்த அதிகாரி பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த பேப்பரும் அவர்களுடைய ஆஃபீஸும் வந்து எரிஞ்சு போகுதுன்னா அடுத்த நாளே அந்த அதிகாரியினுடைய ஒப்புதல் இல்லாமலே அந்த லிஸ்ட் வெளியே வருதுன்னா அதுல ஏன் குளறுபடி இருக்கக்கூடாது? குளறுபடினா எந்த மாதிரி? என்ன மாதிரினா, இந்த ஓப்பன் கேட்டகரியில எல்லா சமூகத்து மக்களும் தானே போகணும். ஆனால் இப்போ வந்து பட்டியல் மக்களை வந்து ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து கொண்டுட்டு போகல. ஆனால் மற்ற சாதியினர்லாம் அந்த வந்து ஓப்பன் கேட்டகரிக்கு வந்திருக்காங்க. ஏன் அவங்க கிட்ட காசு வாங்கியிருக்க கூடாது அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல, ஏன் வாங்கியிருக்க கூடாது? அப்போ இதை வந்து பிஎன்டிசி வந்து விசாரிக்கணும்னு நம்ம சொல்கிறோம். விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து விசாரிக்கணும்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் தாண்டி உச்சபட்சமாக ஒன்று சொல்கிறேன் பிரதர், இந்த சீமா அகர்வால் IPS வந்து இப்போ சமீபத்தில் ராதாகிருஷ்ணன் சாலையில் வந்து 38 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியை வந்து விலைக்கு வாங்கியிருக்காங்க. அது ஒரு வந்து பெரிய வீடு. அது இது எப்படி? அப்போ இந்த வந்து டாட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இதில் ஒரு பெரிய மோசடியும் ஒரு பெரிய ஊழலும் ஏன் நடந்திருக்க கூடாது அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வந்து தெளிவாக வருது. இதை வந்து ஒழுங்காக விசாரித்து சீமா அகர்வாலை வந்து கண்டிப்பாக குற்றம் நடந்திருக்குமாயின் அவங்க கைது செய்யப்படணும்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு சமூகம் ஒடுக்கப்படுற சமூகம்லாம் மேலே வரணும், அதெல்லாம் நல்லா படித்து மேலே வரணுங்கிறதுக்கு தான் நம்ம வந்து நம்ம ஸ்டேட்டில் வந்து ஒரு இடஒதுக்கீடுங்கிற ஸ்ட்ரக்சரே இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட சமூகம்லாம் நீ உனக்கு கோட்டா மட்டும்தான்டா, நீ இதை தாண்டி வந்துடவே கூடாதுடா, நீ எண்ணிக்கை அளவில் கூட நீ வந்து அதிகமாக வந்துடக்கூடாதுடா, நீ அந்த இடத்துல தான் வந்து இருக்கணும்னு நான் சொல்கிறது மாபெரும் சமூக அநீதின்னு சொல்கிறேன். நம்ம வந்து பெரியார் மண்ணுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து பெரியார் மண்ணுனா எப்படி இருக்கணும் அப்படின்னா, சீமா அகர்வால் போன்ற நிறைய பேர் வந்து காவல்துறையில் ஒரு வந்து சாதிய மனநிலோடு தான் இருக்காங்க. நீங்கள் இப்படி வந்து சீமா அகர்வாலை ஏன் பாஜக சப்போர்ட் பண்ணுதுன்னா அந்த சாதிய மனநிலை தான். இப்போ சீமா அகர்வால் போன்ற இந்துத்துவ சித்தாந்தம் கொண்ட ஆட்கள் காவல்துறையில் வந்து பெரிய இடங்கள்ல நிறைய இடங்கள்ல இருக்காங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்டே பேசியிருக்கோம். இப்போ இங்கேயும் பாருங்களேன், அங்கே ஓப்பன் கேட்டகரியில் போக வேண்டிய வந்து இடங்களை பறித்து நீ கோட்டாதானான்னு சொல்லி உட்கார வச்சுட்டு ஓப்பன் கேட்டகரியில் வந்து இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களெல்லாம் ஏன் உட்கார வச்சிருக்க கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து எலெக்ஷனே வருதுன்னு வச்சுப்போமே, அப்போ வந்து இந்த வந்து எஸ்பி, கமிஷனர், ஐஜி, ADGP, DGP இவங்களாம் சொற்ப அளவில் தான் இருக்காங்க. அதிக அளவில் யார் இருக்காங்க அப்படின்னா SI, கான்ஸ்டபிள்ஸ் தான். இவங்களை வச்சு நீங்கள் வந்து இவங்களை வச்சு நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். நியாயமாக வந்து நிரப்பப்படாமல் தங்களுக்கு வேண்டப்பட்டவங்களை அந்த இடங்களில் வந்து நிரப்பப்பட்டால் நம்ம தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன ஆகும்னு பார்த்துக்குவாங்க. இதனால தான் இந்த அண்ணாமலை கோஷ்டி வந்து சீனியாரிட்டி பிரகாரம் தான் வரணும்னு சொல்லி குதிக்குது. அப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இதனை எல்லாம் ஒழுங்காக விசாரித்து DGP நியமனத்தை வந்து அதாவது சரியான முறையில் செய்யணும். நம்ம தமிழ்நாட்டுக்கு சமூக நீதி சிந்தனை நோக்கம் பார்வை கொண்ட ஒருத்தர் வந்து அடுத்த DGP-யா வரணும் அப்படிங்கிறது நம்ம நோக்கம். ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். லஞ்ச ஒழிப்புத்துறை உங்களுடைய புகாரை வந்து எப்படி கையாள போகிறாங்கன்னு. இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரதர்.